எந்த ஒரு மெசேஜும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அப்படியே சும்மாலாம் வராதுங்க. தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி மெசேஜ். அதை தான் நான் நம்புறேன். இங்க பார்த்தீங்களா, ஐ திங்க் யூ ஆர் த சோசன் ஒன். இந்த பிரபஞ்சம் எவ்வளோ கோடான கோடி மனிதர்கள் இருந்தாலும் நீங்க இந்த ஒரு மெசேஜை முழுமையா கேட்பீங்க அப்படின்றதுக்காக முழுமையா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை உங்களுக்காக அனுப்பியிருக்கு. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பிகாஸ் தேர் இஸ் அ ரீசன். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஐ திங்க் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹேலோ தெரியுதா? இந்த கேலண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம். Probably this message is chosen by God. பிரபஞ்சம், கடவுள், நீங்க எது ஹையஸ்ட் ஃபார்ம்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சு இதை உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ முழுமையா கேளுங்க, இறுதி வரைக்கும் கேளுங்க. நடுவில் அப்படி இப்படி கேட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போகும். ஏன்னா கார்ட்ஸ் வர வர என்ன மாதிரி மெசேஜ் வருது அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அழகான ஒரு லவ்வர்ஸ் கார்டு எனக்கு வந்திருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் ஒரு சில கார்ட்ஸ் உங்களுக்கு காட்ட முடியாதனால அந்த கார்டை நான் பின்னாடி வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லவ்வர்ஸ், எஸ் தெரியுதா? ஐ திங்க் சம்வேர் யூஆர் ஃபீலிங் ஸ்டக். நாடா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற இன்டென்ஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? நான் முன்னாடி வரேன், ஒரு சில விஷயங்கள் செய்ய நான் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். பட் நான் வரது யாருக்குமே தெரியலையோ. ஐ ஆம் ட்ரைங் ஸோ ஹார்ட். நான் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கான நேரம் வரலையோ. பார்த்தீங்களா, சில நேரம் நமக்கான நேரம் வரலைன்னா நமக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்காக பயனளிக்கலை, இல்லை மற்றவர்களுக்கும் அது போய் சேரலைன்றப்போ ஒரு விரக்தி. ஓகே, ஏன்னா ஒரு சில ஆன்மாக்கள் வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சில ஆன்மாக்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பாடமா அமையணும் அப்படின்றது தான். உங்க ஆன்மாக்கு இந்த பாடம் தேவைப்படுது. சில அந்த உச்சியை அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு சில பேருக்கு ஈஸியா வரதில்லை. நீங்க இவ்வளோ நாளுமே உங்க வாழ்க்கையில நிறைய பார்த்துருப்பீங்க. மனிதர்கள் மாறி இருப்பாங்க, ரொம்ப நேசிச்சவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உறக்கம் இல்லாத இரவுகள், வலி, வெயிட்டிங், எல்லாத்தையும் தாங்கிலாம். அந்த ஒரு வெயிட்டிங் இருக்கு பாருங்க, ப்ளீஸ் வெயிட், யூ ஆர் இன் கியூன்னொன்னே ஒரு மாதிரி ஆயிடும். இதெல்லாம் ஆர்டினரி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தாண்டி நீங்க அழகா சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க, மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டும் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த உங்களுடைய அந்த விடாமுயற்சி வந்து பிரபஞ்சத்துக்கு கேட்காம இல்லை. ஆனா எல்லாரும் உங்களை தவறாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஆமாண்ணா, எஸ், பீப்புள் ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் மீ. எல்லாரும் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யூ ஆர் ஆக்சுவலி கெட்டிங் ப்ரிப்பேர்ட். மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்க கார்டுகளை தான் நான் அப்படியே அந்த கேமரால பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கை ஆக்சுவலி மாறிக்கிட்டே தான் இருக்கு. யுவர் டைம் இஸ் கம்மிங். இந்த நேரம் உங்களுக்கான ரெக்கக்னிஷன் வரும். பாருங்க, அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் வரும். இப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க நிஜமாவே யார் உங்களோட நின்னா, யாரெல்லாம் டெம்பரரி, யாரெல்லாம் உங்க பாதையில வந்து பூக்கள் கூட போட வேணாம், ஆனா முற்கள் போடாம இருந்திருக்கலாம்ல, தான்ஸ் போடாம இருந்திருக்கலாம்ல, அவங்கெல்லாம் யாரு. இன்னைக்குன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல இல்ல ஒரு சில மாதங்கள்ல நானும் உன் வாழ்க்கையில ஒரு அங்கம்னு வந்து நிற்பாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்க வேண்டாம். இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கான பதிலை கொடுக்கும். ஃபாஸ்டா வேலை செய். இங்க எதுவுமே எம்டி ஹேண்டடா அப்படி பிரபஞ்சம் உனக்கு இந்த வாழ்க்கையை அப்படி கொடுத்துருக்கு. இந்த ஒண்ணுமே இல்லாத கைய பிரம்மாண்டமான ஒரு தங்க சாவி இருக்குன்றத மட்டும் நீங்க பார்த்துட்டு கோல்டன் கீ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. The universe has a plan. ஒரு அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஒரு அடியும் ஒரு அழுகையும் ஒரு நம்பிக்கை உடையும் பொழுதும் நீங்க எழுந்துதான் வந்திருக்கீங்க. நம்ம அப்படி உடஞ்சு போயிருக்கணும்னா எல்லாரும் இங்க உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோமே, எங்கேயோ இருந்திருப்போமே. லாஜிக்கலா இருங்க. உன்னோட இமோஷனல் கோஷன்ட்டை அப்படி கொஞ்சம் தட்டி வச்சுட்டு ஜஸ்ட் ரைஸ் அபவ். மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு, சேஞ்ச் இஸ் கம்மிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிறைய மாற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாற்றத்தை நீங்களும் உணர்றீங்க, அந்த மாற்றத்தை நீங்களும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. மாற்றம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வருதுன்னு கிடையாது. என் வாழ்க்கையில மாற்றம் நடக்குது,
ஏங்க இந்த வீடியோவை நீங்க இன்னும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் மனசுல இருக்கு. பட் அதை தாண்டி எனக்கு வெளியில வரணும், எனக்கு டயர்டா தான் இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கை அமையல, எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைச்சாலும் இந்த நொடி நீங்க இன்னும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இத்தினூண்டு நம்பிக்கை உங்க மனசுல இன்னும் இருக்கு. அந்த மாற்றங்கள் உங்களை எலிவேட் பண்ணும், உங்களை உயர்த்தும். சி, எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மிக் பாடங்களை மிக விரைவில் முடிச்சுட்டு நமக்கான வாழ்க்கையை ஆக்டிவேட் பண்ணுவோம். உங்க வயசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வாழ்க்கை ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கு. அந்த வாழ்க்கை உங்களை உயர்த்தி விடும். ஒரு சில விஷயங்களை நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டோங்க. யூ ஹவ் ஜஸ்ட் நாட் டோல்ட் எனிபடி. நிறைய இரவுகள் அழுதுருக்கீங்க, அப்படியே மனசு உடஞ்சு அப்படியே டப் டப்புன்னு உடையிற அளவுக்கு சத்தம்லாம் சில நேரம் கேட்டிருக்கோம். எனக்கு கேட்டிருக்கு. அப்படியே நம்ம ரொம்ப ஆசையாக ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு ஒரு துளி கூட பதில் வராத போது அப்படியே நிஜமாவே என்ன நடக்குது என் வாழ்க்கையில அப்படின்னு. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம சிரிச்சிருப்போம் இல்லையா? இரண்டு முகம் உடையவர்கள், வார்த்தைகளால நம்மளை காயப்படுத்துபவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய ஒரே விஷயம் வந்து நம்மளுடைய வளர்ச்சி. வளருங்க. நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கட்டும். பாருங்க, சின்ன ஒரு 22 வயசுக்குள்ள இருக்க, ஒரு 18ல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிறவருக்கான ஆற்றல் உங்ககிட்ட வரணும். அதுக்குதான் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு வேலை தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் இன்னும் புரியல. யூ ஹாவ் டு ரேஸ். நீங்க இன்னும் மீறி வெளியில வரணும். இந்த பிரபஞ்சத்துடைய கதவுகள் உங்களுக்காக திறந்து காத்துக்கிட்டு இருக்கு. மாற்றங்கள் வந்து சில நேரம் ரொம்ப ஸ்லோவா கிராஜுவலா வரலாம். பட் அது நடக்கலன்னு இல்லைல்ல, நேத்து வரைக்குமே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. திஸ் இஸ் யுவர் டைம், திஸ் இஸ் மை டைம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வழியா, இந்த குரல் வழியா, இது ஒரு சிக்னல் உங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிக்னல். ஏன்னா எவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் தான் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்றப்போ சில பேர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இது உங்களுக்கான செய்தி. பிகாஸ் இது என்னால இல்லை, உங்களால இல்லை, உங்க ஆன்மாக்கு இது இந்த நேரம் தேவைப்படுது. உன்னால முடியும், இவ்வளோ நாள் கடந்து வந்துட்ட இல்லை, இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல என்ன உனக்கு, வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் அப்படின்னு யார் நம்மளை விட்டு போனாலும் சரி, உறவுகள் போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த பிரபஞ்சம் உங்களோடையே நிற்கும். அதனாலதான் நம்ம இன்னும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். திஸ் இஸ் யோர் டைம் டு ஷைன். நீங்க அப்படி ஜொலிச்சு அப்படி நிற்கிறதுக்கான நேரம் இது. உறவுகள்லாம் போறது போகட்டும். சில நேரம் நம்ம ரொம்ப தனிமையில இருப்போம். இங்க ஒரு காட்டினேன் இல்லையா, நம்ம தனிமையோ தனிமை, கொடுமையினும் கொடுமை மாதிரி நிறைய தனிமையில இருந்திருப்பீங்க. பட் திருப்பி அந்த உடஞ்சு போனதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம திருப்பி சரி ஏதாவது மாறாதா என் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு நம்ம வரோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாறும், நீங்க நம்புங்க. என் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இதை மட்டும் நினைங்க, இப்படி நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது சும்மா ஒரு வாய் வார்த்தையா இல்லாம நிஜமாவே கொண்டாடுறேங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க என் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம், ஓ நிஜம், நான் கொடுக்கறது உனக்கு கேக்குதா, நான் உனக்கு கொடுக்கறது உனக்கு புரியுதா? ஒரு சாக்லேட் நம்ம யாருக்காவது கொடுத்தா கூட தேங்க்யூன்னு அவங்க சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஆமாவா இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது எனக்கு நன்றி சொன்னியா, என்கிட்ட நீ கேட்குறியா அப்படின்ற எண்ணம் இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்பொழுது இன்னும் அள்ளி கொடுக்குங்க. அதை அனுபவிக்க, அதை ரசிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உடைந்தவை உடைந்தவையாக இருக்கட்டும், வராதவர்கள் வராம போகட்டும். பட் நீங்க மனசை உறுதியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும், நீங்க நம்புங்க. இது ஒரு சாதாரண மெசேஜ் இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. சேஞ்ச் இஸ் கம்மிங் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரட்டும். இந்த ரீடிங்கை கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை மாறும் பொழுது இவங்கனாலதான் என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு அவங்க ஒரு சிந்தனை உங்க வாழ்க்கையில நிறைய அபண்டன்ஸ் வரும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் as always keep smiling.